தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். இறை இரக்கத்தினுடைய நவநாள் ஜெபம். இயேசுவே, உம்முடைய தூய ஆரோக்கியமான திரு ரத்தம் என்னுடைய நலிவுற்ற உறுப்புகளுக்குள் பாய்வதாக. உம்முடைய தூய ஆரோக்கியமான திருவுடல் என்னுடைய பலவீனமான ஆரோக்கியமற்ற உடலை உருமாற்றுவதாக. உண்மையாகவே இது உமது பரிசுத்த சித்தமானால் ஒரு ஆரோக்கியமான பலனுள்ள வாழ்வு என்னில் பெருக்கெடுத்து ஓடட்டும். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 21 இறை வார்த்தைகள் 29 33 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒரு உவமை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள். அவை தளிர்விடும் போது அதை பார்க்கும் நீங்களே கோடைக்காலம் நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுகிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும் போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகளே ஒழிய மாட்டா. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருவையானது நவம்பர் மாதத்துடைய 28ஆம் நாளாகின்ற இந்த மாதத்துடைய கடைசி இந்த வெள்ளிக்கிழமையிலே புனித கேத்ரீன் லம்போரா என்ற புனிதரை பிரான்ஸ் நாட்டு தேசத்திலே பிறந்து நல்ல ஒரு துறவியாக கன்னியராக தன் வாழ்நாளிலே அன்னை மரியாளுடைய காட்சியை பெற்ற ஒரு அற்புத ஒரு நிறைந்தவளாக தன் வாழ்நாளிலே இருக்கின்றாள். அன்னை மரியாளோடு ஒவ்வொரு நாளும் அவள் உரையாடுகின்றாள். வேலை செய்கின்ற பொழுது ஒரு நாள் இவள் தன்னுடைய ஆடைகளெல்லாம் அவள் தைத்து கொண்டு இருக்கின்ற பொழுது அன்னை மரியாள் காட்சி கொடுத்து, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்ற அந்த இறை வார்த்தையை இவளுக்கு பரிசாக கொடுத்து இந்த புனிதையோடு உரையாடி அன்னை மரியாள் தன்னை வெளிப்படுத்துகின்றாள். புனித கேத்ரீன் லம்போரா இவருக்கு அந்த அளவுக்கு இறை ஒன்றிப்பிலே தன் வாழ்நாளிலே எளிமையிலே ஜெபத்திலே இறை இரக்கத்தினுடைய ஆண்டவர் மீது மிகுந்த பற்றுறுதி கொண்டவளாக, குறிப்பாக திரு ஆண்டவருடைய வெளிப்பாட்டை இந்த கேத்ரீன் லம்போரா தன் வாழ்நாளிலே ஜெபத்திலே பெற்றிருக்கின்றாள். அந்த அளவுக்கு திரு ஆண்டவர் மீது அளவுடந்த அவருடைய இரக்கம், அவருடைய கருணையை தன்னுடைய துறவர வாழ்வில் அவள் பெற்றிருக்கின்றார். இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அருமையாக நமக்கு சொல்லுகிறார். அத்திமரம் உலர்ந்து போவதை, அது வேறு எந்த மரத்தையும் நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் பார்க்கிற பொழுது நீங்கள் தலைவிடும் பொழுது நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இதோ கோடை காலம் வந்துவிட்டது என்று சொல்லுகின்றீர்கள். ஆனால் இறையாட்சி இதோ உங்களை நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறது, ஆனால் நீங்கள் கண்டுகொள்ளவில்லை என்பதை சொல்லுகின்றார். இன்றைக்கு எல்லாவற்றையும் இன்றைக்கி அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கு கையில் மொபைலை வைத்து இன்றைக்கி கூகுளில் போனால் எல்லாம் கூகுள் சர்ச்சில் போனால் எல்லாவற்றையும் எந்த உலகத்தில் எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, நம்முடைய வானிலை கருத்தாக இருந்தாலும் சரி, என்ன வரும், எப்படி இருக்கும், எப்பொழுது புயல் வரும், எப்பொழுது மழை வரும் என்பதை எல்லாம் நம்ம அறிந்து கொள்கிறோம். ஆனால் அந்த இறையாட்சியை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்கிறோமா என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒவ்வொருவருக்கும் கேட்கின்றார். இறையாட்சி நிறுவதான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். மனதிலுமே நற்செய்தியை நம்புங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி விட்டது. மார்க்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 16 வசனத்திலே இறைவாக்காக சொல்லப்பட்டது. அத்தகைய ஒரு இறையாட்சியை இந்த மன்னகத்திலே உருவாக்க இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே கடமைப்பட்டு இருக்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகின்றார். அழிவை பார்க்கிறீர்கள், வெண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒரு நாளும் ஒழிய மாட்டா என்று சொல்லுகிறார். பாருங்கள், இயேசுடைய வார்த்தை அவ்வளவு ஒரு அர்த்தம் உள்ளது. எபிரேய மடல் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் படிக்கிறோம். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது என்பதை படிக்கின்றோம். நூற்றுவ தலைவன், என்னை இல்லத்தில் வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் என் குணமடைவான் என்று சொன்னது போல இன்றைக்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்விலும் இயேசுடைய அந்த வார்த்தை, இன்றைக்கு விவிலிய வார்த்தைகள் நமக்கு ஒரு உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த விவிலியத்தை வாசிக்க இன்றைக்கு நேரம் இருக்கிறதா? பல அலுவல்கள், பல வேலைகள், அழியாத அந்த நிலை வாழ்வை நாம் பற்றி கொள்ள இந்த நவம்பர் மாதத்திலே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். நிலையற்றவர்களை நீங்கள் விட்டுவிட்டு நிலையான நம் ஆண்டவர் இயேசுடைய அந்த அன்பை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய கனிவை நாம் அனைவரும் இந்த இறையாட்சியை படைப்பதிலே, இறையாட்சியை உருவாக்குவதிலே நாம் ஒவ்வொருவருமே ஒரு பொறுப்பாளிகளாக, பங்கேற்பாளர்களாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாளிலே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கூறுகின்றார். ஆக இந்த நாளிலே இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் இறை இரக்கத்தின் இந்த நவலை சொல்லி பல விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள் இந்த நவம்பர் மாதத்திலே மரித்தோருக்காக, இறந்தோருக்காக ஜெபித்து மன்றாடி தாமும் நிலை வாழ்வை பெறுவோம் என்ற நம்பிக்கையை, எதிர்நோக்கை ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார். ஆண்டவரிடத்தில் நாம் நிலைத்திருப்போமா? ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே,
இதோ இந்த இறை இறக்கத்துடன் இந்த நவநாளிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ஜெப வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், எதிர்பார்ப்புகள், எங்களுடைய தேவைகள், குறிப்பாக இந்த காலங்களிலே மழை வெள்ளத்தினால், புயலினால், பாதிப்பினால் அநேக பேர் தங்களுடைய வீடுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, பிள்ளைகளை இழந்து தவிக்கின்ற அநேக பேர் மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்களை நீ தேற்றும்படியாக, உங்களுடைய வாழ்விலே நான் உங்களோடு உடனிருப்பேன், அஞ்சாதே, பயப்படாதே என்று நீ சொன்ன அந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு அநேக பேர் கலங்கி இருக்கின்றார்கள். ஏன் இப்படிப்பட்ட புயல் வெள்ளத்தினால் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அநேக குடும்பத்திலே தேவரே நீதாமை நிலையாயிருந்து ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பும் அரணும் கோட்டையுமாய் உடைய இறை இறக்கத்தின் வல்லமை கேத்ரின் லம்போரா தன் வாழ்நிலை பெற்றது போல எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் ஜெபிக்க, துதிக்க, இன்னும் நோயாளிகள் நலம் பெற, இன்னும் பல்வேறு கடன் பாரங்கள் தீர, இன்னும் கட்டுகள், இன்னும் சாபங்கள், இன்னும் பல்வேறு தீய சக்திகள் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிற அநேக பேர் திரு ஆண்டவரே என் குடும்பத்தை என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், கெட்ட துர்க்க பழக்கங்கள், போதை பழக்கங்கள், குட்டி பழக்கத்துக்கு அடிமையாயிருக்கிற பிள்ளைகளை மீட்டெடுக்கும்படியாக வேண்டியிருக்கிற விண்ணப்பங்களை இந்த நாளிலே நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி வழிநடத்தும்படி இறை இறக்கத்தின் ஆண்டவர் குடும்பங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து அன்பின் பாதுகாப்பிலே அவருடைய அன்பு வழி நடத்துதலிலே என்னாலும் நிலையானவர்களை தேடிச் செல்லக்கூடிய மக்களாக என்றும் வாழ இறை நம்பிக்கையோடு இருக்க கிருபையை புளியும்படி கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமேன்.